ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் போகிறேன். அப்போ வந்து மகாபலிபுரம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு அடையார் ஆனந்த் பவன் ஹோட்டல் இருக்கும், தெரிஞ்சிருக்கும். காலையில் கிளம்பிட்டதுனால டிஃபன் சாப்பிடலான்னு போகிறேன். ஸோ டிஃபன் நானும் என்னுடைய நண்பரும் டிஃபன் சாப்பிட்ருவோம். அப்படி திரும்புகிறோம், ஒருத்தர் என்னை பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, நானும் பார்க்குறேன். நானும் பொன்முறுவல் போக்குறேன், அவரும் போக்குறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பார்த்து சிரிச்சிக்கிறோம். நான் யோசிச்சுவா, என்ன சார் தோசை வேணுமா, தோசை வேணுமா? அவர் சிரிக்கிறார், நானும் சிரிக்கிறேன். ஆனால் எனக்கு 100% அவர் யாருன்னு தெரியுது. அவருக்கு இவர் செய்தி வாசிப்பாளராக இருக்குமோ, இவர் பரிச்சயமானவர், தெரிஞ்சவர், நம்ம என்ன சொல்கிறது, நியூஸ் ரீடர்ன்ற மாதிரியான உணர்ந்துட்டார். எனக்கு தெரியும். ஏன்னா அவர் விஐபி இல்லை, விவிவிவிவிஐபி அவர். ஆமாம், அது விவிவிவிஐபி அவர். தமிழ்நாட்டில் அவர் பேரை சொன்ன தெரியாதவங்களே இல்லை அந்த அளவுக்கு. யாருன்னா நம்ம சைலேந்திர பாபு சார். சைலேந்திர பாபு சார் அவங்க ஒரு ஐயோ இந்த வீடியோ பார்த்து அவசியம் ஏண்டா நான் தான் பார்த்தேங்கிறத எனக்கு தோசை வேணுமான்னு இருக்கு எப்படியாடு. ஒரு 10 எனக்கு அவர் நினைச்சாலே டெரர் தான். ஆமாம், உண்மை. ஒரு 10 பேர் வந்தாங்க. அப்போ வந்து டிஜிபி அவர் ஃபயர் சர்வீஸில் இருக்காரு. டிஜிபி ஃபயர் சர்வீஸ். பட் he was in the cadre of டிஜிபி. ஆமாம், டிஜிபி ஃபயர் சர்வீஸு. அப்போ அவர் சைக்கிள் பயணம் அடிக்கடி போவார், தெரியும்ல. அப்போ சிதம்பரத்துக்கு போகிறாரு சைக்கிளில் ஃப்ரம் சென்னை. அப்போ அதுக்கான உடைகள் இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் கூட வச்சுருக்கேன் நான். ஆமாம், அதுக்கான உடைகள் இருக்குது. அவங்க ஒரு 10 பேர் கொண்ட டீமு. அவர் பார்த்தோன்னே 2 பேரும் முறைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புன்முறுவல் பூத்துக்கிட்டே கடைசியில் எங்கே வந்துட்டேன்னாக்கா ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அங்கே அப்பா வழிகிறேன். அவரை பார்த்து எப்படிடா இவர்கிட்ட கேட்கறதுன்னு. அவரும் எனக்கு தெரியுது. அப்புறம் நானாகவே அறிமுகப்படுத்திட்டேன். சார் என்னுடைய பேர் இது. சரி, ஆடா ஆமாங்க, பேர் தெரியாது, எனக்கு தெரியுது, என்னடான்னு உறுதிப்படுத்த முடியாதுன்னு உடனே கையை அலம்பிட்டு வந்தவொன்னு அந்த டீமை கூப்பிட்டு இப்படியே சொன்னார். மனசில் நல்லா நினைவு இருக்குது. சார் யார் தெரியுமா, சார் யார் தெரியுமா, யார் டிஜிபி, நம்ம துக்குடா இருக்கிறதையும் கொடுக்குறதையும் படிக்கிற ஆள், யார் தெரியுமா யார் தெரியுமான்னு அவங்க பார்க்குறாங்க. இன்னும் பெரிய சீன் கிரியேட் சர்வர் மதர் கொண்டு பார்க்குறாங்க. என்னென்னு, சார் சன் டிவியில் நியூஸ் படிப்பார் அவரு. சார் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் தான் கூப்பிட்டாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்தது. அதுக்கு லான் மாதிரி ஒன்று இருக்கும் வெளியே வந்தாக்கா, அந்த அடையார் ஆனந்த் பவன் வந்து எடுத்து அதுக்கப்புறம் போனோம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுபவம். அதே மாதிரி இந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன். சட்டன் ஃப்ளாஷ் ஆகுது. போலீஸ் அப்படின்னாலே எல்லார் மத்தியிலையுமே கொஞ்சம் அரகண்ட்டு, கொஞ்சம் கராரான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரியே தான் பெரும்பொங்கு பதிஞ்சிருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், நியூஸ் போகிறேன், கரெக்ட் 25 வருஷத்துக்கு முன்னாடி. மழை, சரியான மழை. அப்போ நான் வந்து இருந்தது வந்து வண்ணாரப்பேட்டை டு தேனம்பாட்டை வரணும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு மழை, வெள்ளம், புயல், ஈட்டி, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஸ்கூட்டரில் வரேன். நான் வந்துக்கிட்டேன்னொன்னே மவுண்ட் ரோடு வந்துட்டேன். வண்டி வந்து அடம் பிடிக்குது, போகலை. காலை செய்தி எப்படி சேலையூர் தாம்பரம்னு கேட்ட உடனே அண்ணா நீ வேணான்னு சொல்லாமல் கூட பட்டக்குன்னு ஃபோனை வச்சாங்களோ அந்த மாதிரி. இதுக்காக தான் அதெல்லாம். சேலையூர் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். என்ன பண்ணுறது, அறிவாலயத்தில் மேலே இருக்க கூண்டுலேயே தங்கிடலாம் முடிவு பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மழை பெய்யுது, ரெயின் கோட் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய காஸ்டியூம் வேறு போட்டுக்கிட்டு இருக்கேன். மேலே ஈரமாயிட்டாக்கா உள்ளே இருக்க காஸ்டியூம் தான். அந்த டப்பாக்குள்ற என்னெல்லாம் நிலையில் இருக்கோ, சட்டை, புது சட்டை, ஸ்பேர் சட்டைன்னு தெரியாது. வண்டியே தள்ள முடியல. ரொம்ப சிரமத்துக்கு இடையில் வாழ்க்கையே வெறுத்து போய் எப்படி இருக்கும் யோசிச்சு. மழை பெய்யுது, ஆமாம் கரெக்ட், எங்கே பார்த்தாலும் தண்ணி. கொஞ்சம் கூப்பிடு தூரத்தில் வந்து அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன், நம்ம இது ஸ்பென்சர்ஸ் ஆப்போசிட்டில். நேராக என்ன பண்ண, அப்படியே தள்ளிக்கிட்டே கஷ்டப்பட்டு, தள்ள முடியாதுல்ல வண்டி, தண்ணியில் தள்ளிக்கிட்டு நேராக வந்தவுடனே வெளியே ஓட்டுன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அங்கே உள்ளே சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியாது. பார்த்தோன்னே யாருங்க என்னங்க வேணும்னார். நான் சொன்னது மாதிரிங்க, நான் டிவியில் நியூஸ் ரீடரு, காலையில் செய்திக்காக வந்தேன். ஸோ இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலை, தண்ணியில் போகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காலையில் நியூஸ் வேறு படிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு நல்ல மனிதர்கள் காவல்துறையில் இருக்காங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். சார் அப்படியா சார், சரி சார் ஒன்றும் இல்லை சார், உடனே என்ன பண்ணுவோம் சார், உங்கள் வண்டி அப்படியே அவங்க ஒரு கான்ஸ்டபிளில் ஒருத்தர் டிரைவரை கூப்பிட்டு ஓரம் விட சொல்லிவிட்டு, போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே விட சொல்லிவிட்டு
என்ன பண்ணார், ஒரு அந்த வண்டி அவங்க வண்டி இருக்கு இல்லையா, போலீஸ் வண்டி, டிரைவரை கூப்பிட்டு சாரை கொண்டு போய் டிவி ஸ்டேஷனில் விட்டுடுங்கன்னாரு. நான் வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் வண்டியில் ஏறி டிவி 4 வீலரில் கொஞ்சம் அடித்து பிடிச்சி வந்துடலாம்ல, தண்ணி சொல்கிறேன் ஓரளவுக்கு. அவர் எடுத்தாந்து டிவி ஸ்டேஷனில் விட்டுட்டு, சரி சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார், மறுபடியும் வரணுமா சார் உங்களுக்கு? ஐயோ நீங்கள் அந்த தப்புலாம் பண்ணிடாதீங்க, நான் வந்துக்கிறேன், நான் மழை கொஞ்சம் விடுற ஸ்டேஜ் அது மாதிரி ஆச்சுது. போயிட்டு நியூஸ் படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்தால் அந்த சப் இன்ஸ்பெக்டரு அவருக்கு முடிஞ்சதை ஏதோ வகையில் பார்த்து அவரால் முடியலன்னு பக்கத்தில் அதுக்குள்ளே 8:30 மணி மேலே ஆயிடுச்சுது. யாரையோ ஒருத்தரை வச்சு வண்டியை ரெடி பண்ணிட்டார். ஒன்றும் இல்லை, ஸ்பார்க் ப்ளக்கில் தண்ணி போயிருக்கும், அவ்வளோதான். அது ரெடி பண்ணி கொடுத்து நான் வரேன். சார் இல்லைங்க, சார் கிளம்பி டியூட்டி முடிஞ்சு போயிட்டார், நைட்டில் இருந்திருப்பார், நைட் டியூட்டி போயிட்டார், உங்ககிட்ட சொல்ல சொன்னார், வண்டி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்திருக்கும்? டைம்லி ஹெல்ப். எவ்வளோ பெரிய நல்ல போலீஸ் காவல்துறையில் எவ்வளோ நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க. இது மனசில் இருந்த அது துறை சார்ந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் அவங்கள பேச வைக்கிறதே தவிர உண்மை. அந்த மனிதர்கள் எல்லாம் அற்புதமான மனிதர்கள். இல்லை, இப்போ தம்பி சொன்னது வந்து ரொம்ப பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சத்தியமான உண்மை. அவங்களுக்கு இருக்க ப்ரெஷர் தான். ஒன்றும் வேணாம், ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறாரு, நாம் வெயிலில் உள்ள ஏசியில் இருக்கோம், மழையில் வீட்டுக்கு விட்றோம், டேய் வெளியே போகாத மழை பெய்யுதுன்றோம். இடி ஆனாலும் புயல் ஆனாலும் ரோடை வந்து பார்க்கணும். அதுவும் குறிப்பாக வெயிலில் அந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் வெயிலில் இருந்து கடுப்பாகி டிராஃபிக்கை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்காங்களே, அவங்களும் மனிதர்கள் தானே. அப்போது என்ன ஆகும், வர எல்லாருமே டிசிப்ளினை கடைபிடிக்க மாட்டான். இந்த சிக்னல் முடிகிற மாதிரி இருக்குது, ஒரு அழுத்து இல்லாமல் நம்மளே கூட செஞ்சுருப்போம், அது வேறு விஷயம். அப்போ என்ன ஆகும், ஒருத்தர் 2 பேர், நான் தம்பி ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அவர் கேட்கலாம். ஒவ்வொரு சிக்னல் போடும் போதும் ஒருத்தன் வந்தா கடுப்பு வருமா வராதா, கோவம் வருமா வருவாதா, வெளிப்படுத்த முடியும் வேணாமா வேண்டாமா இல்லை. அப்போ என்ன ஆகும், அவங்கள அறியாமல் வர்றது சகஜம் தானே. அதை நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா இருந்தாலும் என்ற போலீஸ் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி வரும். அவங்களும் மனிதர்கள் தான், அதெல்லாம் நிச்சயமாக நம்ம நினச்சி பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த போலீஸ் வண்டியிலேயே நியூஸ் படிக்க போனது அடிக்கிறது அது மிஸ்டர் சர்வோதயா ராமலிங்கம் மட்டும்தான். இல்லை, இது நடந்த உண்மை, அதான் சொல்கிறேன். இல்லை அது வந்து எப்படி இருந்திருக்கோம்னா, நான் கற்பனை பண்ணி பாறேன், போலீஸ் வண்டி உள்ள போது என்ன சார் நம்ம ஆஃபீஸுக்கு ஏதோ போலீஸ் வண்டி வருது, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லி கிட்ட போகும்போது இறங்கி வந்தோன்னே ஒரு உயரதிகாரி வர்றேங்கிறது இல்லை, அந்த லெவலுக்கு இருந்தது. ஒரு உயரதிகாரி வர வழி விடுங்க, நியூஸ் படிக்கணும்னா. அதனால நல்ல சிறந்த ஒரு அனுபவம் அதெல்லாம். இல்லை, இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம், மறக்கவே முடியாது கண்டிப்பாக. இது இன்னைக்கும் மனசில் பசுமையாக இருக்குல்ல. ஆமாம், சொல்கிறோம், மேற்கோள் காட்டுறோம்ல, நல்ல போலீஸ்காரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது தம்பி சொன்ன மாதிரி அழுத்தம், ப்ரெஷரு, சாப்பிட்டாங்களா சாப்பிட்டு, அதில் குறிப்பாக பெண் போலீஸ்லாம் ரொம்ப பாவம். ஆமாம், என்ன சொல்கிறது, ஒரு ஒதுங்கிறதுக்கு கூட அவங்களால டக்குன்னு இடம் கிடையாது. அதை யார் ஒருத்தர், நான் சொல்கிறது ஒரு உண்மையான விஷயம், அதை மனசுலேருந்து சொல்கிறேன், யார் ஒருத்தர், அது 3ஆம் நபர் நம்மள மாதிரி யார் ஒருத்தர் இது மாதிரியான நபர்களுடைய கஷ்டங்களை, அவங்களுடைய தேவைகளை நாம் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கோன்னு நினச்சி பார்க்குறானோ, அவன் வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினாக அவங்கக்கிட்ட நடந்துக்குவாங்க. ஆமாம், நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நாட்டில் இதுன்னு இல்லை, எல்லா மனிதர்களாகவே நிச்சயம் இருப்பாங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தவங்க நிலையிலேருந்து யோசிக்க ஆரம்பித்தாலே பிரச்சனையே இருக்காது. அது நிஜம். அது என்னை பொறுத்த அளவில் நான் இன்னைய வரைக்கும் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற ஒரு மந்திர சொல் மாதிரியான ஒரு வாசகம் அது. அது எப்போ நான் அடுத்தவங்க நிலையிலேருந்து சத்தியம், ஏன்னா பேங்க்கில் நான் வேலை பார்த்துருக்கேன், லேட்டாக வருவாங்க, சனிக்கிழமை ஆஃப் டே தான் பேங்க்கு. என்ன அவங்களுக்கு நான் இருந்தது வண்ணாரப்பேட்டை ஏரியா, சரி, ரொம்ப பின்தங்கிய பகுதி, அடித்தட்டு நடுத்தர மக்கள், பாட்டாளி மக்கள், தினக்கூலிங்க, பிளம்பராக இருப்பாங்க, எலக்ட்ரிஷியனாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான். லேடிஸ் வருவாங்க, அடித்து பிடிச்சி வருவாங்க, சனிக்கிழமை ஹாஃப் டே பணம் எடுக்கணும்னு வருவாங்க. எல்லாரும் தலையை தொங்க போட்டு, ஏன்னா எல்லாருக்குமே அரை நாள் தான், வீட்டுக்கு போகணும், மதியம் போய் அங்கே தான் வீட்டில் தான் போய் சாப்பிட்ணும், தூரத்துலேருந்து வரவங்களும் இருப்பாங்க. இப்படி வந்த உடனே அவங்க பணம் எடுக்கணும்னு வந்த உடனே, இல்லைம்மா டைம் முடிஞ்சு போச்சுமா, அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. அந்த பெண் இல்லை வயதில் மூத்தவங்க அப்படியே பார்ப்பாங்க, யாராவது ஒருத்தருடைய முகத்தில் ஒரு கருணை தெரிஞ்சிடாதா, யாராவது ஒருத்தர் நம்ம நிமிந்தாவது பார்த்துட மாட்டாங்களா, அப்படியே பார்ப்பாங்க. நமக்கு தான் இந்த குணம் இருக்குன்னு சொன்னல, அடுத்தவங்க நிலையிலேருந்து பார்க்குறது. நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருக்கே, போயிட்டாங்களே என்ன தெரியல, நிமிந்தா இருக்கும், உடனே ஓடியாந்துடுவேன், சார் பேரனுக்கு ஃபீஸ் கட்டணும் சார். அன்றைக்கி சனிக்கிழமை, அடுத்த நாள் ஏதோ அவங்க நான்வெஜ் ஏதோ செய்வாங்க, பேரனுக்கு ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்பிட்டலில் என் மகளை சேர்த்துருக்கேன்,
பணம் கட்டணும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்படி வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னடா இது வம்பா போச்சு. நமக்கு அந்த கருணை உள்ளன்றது கொஞ்சம் அதுக்காக அடுத்தவங்களை இல்லைன்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் கூடுதலாக எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், என்னடா அப்போ வந்து என்ன பணம்னா, சார் ஒரு 10,000 பணம் எடுக்கணும். அவங்க பணத்தை தான் கேட்குறாங்க. அவங்க கூடலேருந்து தான் எடுக்க நாம ஏனாமா ஒன்றும் தரப்போகிறதில்ல. ஒரு அமைதி நிலவும், மயான அமைதின்னு சொல்லுவோம்ல, அது அங்கே நிலவும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் யோசிப்பேன். எப்படி ஆரம்பித்து இவங்கக்கிட்ட இருக்கிறவங்க எத்தனை பேர்கிட்ட போனது, கிளார்க்கிட்ட போகணும், கேஷியர்கிட்ட போகணும், அப்புறம் மேனேஜர் அங்கே சைன் பண்ணணும், எல்லா இடத்துலையும் முடிச்சு இங்கே வரணும் இல்லை, 4 இடம் போனால் தானே வரும். அப்போ வந்து அவங்கக்கிட்ட வித்ட்ராயல் ஸ்லிப்பை கொடுத்து எழுதி கொடுங்கன்னு சொன்னால் கூட அந்த பதற்றத்தில் தப்பாக தான் எழுதுவாங்க. ஒன்று வருஷத்தை மாதத்தை போடுவாங்க, வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர் சரி இருக்காது. 2வது எழுத தெரியாது. என்ன பண்ணுறது, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்மளா எழுதிடுறது. நம்மளா எழுதிட்டு கையில் கொடுத்துட்டு அப்படி பார்த்து எல்லோரும் தலைத்தோம். அவங்கள குற்றமே சொல்லக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது. அப்புறம் நண்பா இந்த மாதிரி இருக்குது பாவம், நம்ம கொஞ்சம் சீனியர்ன்றதுனால கொஞ்சம் மதிப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவர் இப்படி தான் பண்ணுவார் பாருன்னு எல்லாரும் மனசுலையும் தெரிஞ்சிடும். ஆமாம், இப்போ பார்த்து வேலையை போச்சு. அது ஒன்று சொல்லுவாங்க, என்னங்க 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு, இவர் ஒன்றும் 12:45 உடனே வந்து அதுக்கப்புறம் சொல்லி அங்கே கொடுத்தோன்னு அவங்க பணம் வாங்கிக்கிட்டு அதை அப்படியே கண்ணில் அப்படியே தெரியுது அந்த சந்தோஷம் இருக்கும்ல. நான் என்னமோ பொங்கலுக்கு ஏனாம் கொடுத்தா மாதிரியும் அவங்க பணத்தை அவங்க எடுக்க. ஆமாம், அவங்களுக்கு வந்தவுடனே நான் ஏதோ உதவி கொடுத்தா மாதிரியும் இருக்கும். ஆனால் அது இல்லை, அவங்க பணத்தை லேட்டாக வந்தாங்கங்கிற ஒரு காரணத்தை தவிர ஒன்றும் இல்லை, எண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. கேஷியர் கொடுத்தோன்னு அதை அப்படியே வாங்கிக்கிட்டு நேராக வந்து சார் வாங்கிட்டேன் சார் பணம் அப்படின்வாங்க. எனக்கா ஏற்கனவே என் பேரில் கட்டுப்பு இருக்கும். இப்போது எல்லாரும் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக உங்கள்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு செகண்டை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருவேன். திட்ட ஆரம்பிச்சுன்னா எப்படின்னா திட்டுறது, செல்லமாக திட்டுறது. பணம் யாரும்மா கொடுத்தது, பணம் அவர் கொடுத்தாரு கேஷியரு, நான் பாட்டுங்க உட்காந்துட்ருக்கேன், இனிமேல் எனக்கு வந்து போயிட்டு வரோம் ஐயா பையான்றீங்க, அவருக்கு சொல்லுங்கம்மா தேங்க்ஸு அப்படின்னு. அப்புறம் அவங்க போய் ஏற்றுட்டு அவங்க சரி 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 அதுக்கப்புறம் இப்போ எண்ணிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிவிடுவேன். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது. இது போலீஸ்காரர் செய்தி வரும்பொழுது இதை நான் சார் உங்களுக்கு எப்போ அந்த கருணை உள்ளம் இருந்ததோ அதனால தான் உங்களுக்கு கருணை காட்டுறதுக்கு காவல்துறை வந்திருக்கு. அதாவது நமக்கு எப்போ வரும், நமக்கு அந்த குணம் இருந்தபோது தான் உண்மை அது சார்ந்த இன்னொன்று நடக்கும். இல்லை உண்மை, இது வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எப்படின்னா ஒருத்தர் செய்கிற உதவி ஏதோ ஒரு ரூபத்தில் வரும்னுவாங்க, நமக்கு வரும், அவர் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு தம்பி பாருங்க, வண்டி கொடுத்து அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஸ்பார்க் பிளக்கை க்ளீன் பண்ணி வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து இதுதான் சரியான உதாரணம், எக்ஸலண்ட்டான கோட்டிங் இது. நம்ம எங்கேயோ எப்போ யாருக்கோ செய்கிற உதவி நமக்கு அந்த அவங்க தான் வரணும்னு இல்லை, வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ஏதோ ஒன்று செஞ்ச நல்லதுனுடைய பலன் தான் நான் நிச்சயம் நினைப்பேன். நான் சொல்லலை, தம்பி சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். நான் அது கேட்டேன்ல, நீங்கள் வந்து படங்கள்லாம் ஏதாவது நடிக்கலாமே, நிறையா வந்து உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பிரஷனும் ஒரு டிஃப்ரெண்ட் இப்படி பேசும்போது அது மாதிரி எதனா முகபாவம் தெரியுதா? இப்போ நடிச்சு காமிச்சிங்களே அந்த இடத்துல சும்மாருமா, அதாவது அது ஒன்று இருக்குல்ல, சும்மாருமா மனதை நானா கொடுத்தேன், எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு, அவர் நடிச்சு அப்படின்னா அது ஒரு நடிப்பின் பாவம். கரெக்டு தான். இல்லை நடிப்புன்னு பார்க்கும்போது சில படங்களில் நடிச்சிருக்கேன், பெரிய அளவில் பேசப்படலைங்கிறது உண்மை. அது ரிலீஸ் ஆனது ஒரு நல்ல சப்ஜெக்ட், அஞ்சாமைன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நடிச்சிருக்கேன். அவர் ரஹ்மான் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எனக்கு தான் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டு. நான் வந்து அரசு தரப்பு வக்கீல். அவர் வந்து இந்த நீட் சப்ஜெக்டை மையமாக வச்சது. ஸோ அது வந்து அந்த படம், அதில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதான் என்னுடைய முதல் படம். அது வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர். 23 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆகையினால் அது ஒரு படம். அப்புறம் தருணம்னு ஒரு படம், ஹீரோயினுடைய ஃபாதர் கேரக்டர் பண்ணேன். அப்புறம் சுமோன்னு ஒரு படம், அதில் வந்து டாக்டர் ரோல் பண்ணல, சின்ன குட்டி குட்டி ரோல் தான். ஓகே.